தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். மேசம் 64-36. இன்று பிரேமலதா விஜயகாந்த் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திப்பு. முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பிரேமலதா விஜயகாந்த் வீட்டுக்கே சென்று சந்தித்தார். இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு, உடல்நலம் கேட்டறிந்தோம் என்று பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறினாலும், சந்திப்பை தொகுத்து பார்க்கும்போது இந்த சந்திப்பிற்கு பிறகு சில முக்கிய அரசியல் அடித்தளமாக இருக்கலாம். திமுக தேமுதிக கூட்டணி 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு தேமுதிக வலிமை குறைந்துள்ளது. பிரேமலதா தலைமை பொறுப்பை மேற்கொண்ட பிறகு புது கூட்டணி ஒழுங்குகளை நோக்கி செல்லலாம் என்பதற்கே இது சிக்னலாக இருக்கலாம். முதல்வருடன் நேரடி சந்திப்பு. விஜயகாந்த் காலத்தில் திமுக தேமுதிக உறவுகள் மேலிருந்தாலும் அதில் அனுஷங்கள் இருந்தன. இப்போது ஸ்டாலின் தலைமையில் நேரடி சந்திப்பு என்பது தொடக்கமாக இருக்கலாம். பிரேமலதாவின் தனி அடையாளம். விஜயகாந்த் காலத்தில் தேமுதிக ஒரு தனித்துவம் கொண்ட கட்சியாக இருந்தது. தற்போது பிரேமலதா அந்த அடையாளத்தை மீண்டும் நிலைநாட்ட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம். இதற்காக முக்கியமாக அரசியல் உறவுகளை புதுப்பித்தல் அவசியம். 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் ஆரம்பம். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக எந்த கூட்டணியில் இருப்பது என்பது இப்போது நடக்கும் சந்திப்புகளால் முடிவடையலாம். இது ஒரு அட்மிஷன் டிக்கெட் அல்ல, ஆனால் வெளிப்படையான சிக்னல் என்பது கருத்து. சாதாரணமாக மரியாதை சந்திப்பாக இது புறத்தோட்டத்தில் இருக்கலாம். ஆனால் அதன் பின்னணியில் பிரேமலதா தன்னுடைய அரசியல் நிலையை புதுவிதமாக அமைக்கும் முயற்சியை காட்டும். இது ஒரு அரசியல் நட்பு கோடு வரைபட தொடக்கம் எனலாம் என்று. அதே மாதிரி கடலூர்ல மாநாடு ஜனவரி 9 வச்சிருக்கோம். ஸோ எங்களுடைய பணிகள் இப்போ தேமுதிகவை ஸ்ட்ராங் பண்றது, வளர்க்கறது, எங்க நிர்வாகிகளை சந்திக்கிறது, மக்களை சந்திக்கிறது. அதுதான். அதனாலதான் இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படின்னு எனக்கு நிர்வாகிகளை சந்திக்க போறோம். ஒரு கேப்டனோட ரத யாத்திரையும் மக்களை சந்திக்க மக்கள் தலைவர் அப்படின்னு அதுவும் ஒன்று செய்ய இருக்கோம். ஸோ நாங்க அதை தான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்க கேட்கிற கூட்டணிகளோ யாருடன் யார் கூட்டணி அப்படிங்கறதெல்லாம் இது ரொம்ப ரொம்ப ஏர்லி சொல்றதுக்கு நிச்சயமாக அதுக்கான டைம் வரும்போது உங்களுக்கே நாங்கள் அறிவிப்போம். இதை ரொம்ப ஏர்லி நீங்க சொல்றீங்க. மற்ற கட்சிகள் எல்லாம் இப்பயே அவங்களோட கொள்கை ரீதியான பரப்புரையில ஈடுபட்டாங்க. நீங்க ஏன் நாங்களும் தானே ஆரம்பிக்க போறோம் 3ஆம் தேதி. கூட்டணி தான் யாரோடன்றது இல்ல. நாங்களும் எங்க பயணத்தை, எங்க கட்சி வளர்ச்சியை நாங்களும் மக்கள் சந்திப்பு, தொண்டர்கள் சந்திப்பு 3ஆம் தேதி, இன்னும் 2 நாள் தான். ஆனால் நீங்க பாருங்க, சுற்றுப்பயணம் ஆரம்பிச்ச பிறகு தேமுதிகவின் நிலைப்பாடு என்னன்னு. கூட்டணி அப்படின்ற அந்த வேர்டுக்கு மட்டும் இப்போ என்னால பதில் சொல்ல முடியாது. நிச்சயம் அதுக்கான டைம் வரும்போது உங்களை அழைத்து நாங்கள் அறிவிப்போம். சரிங்களா? நன்றி, வணக்கம்.